வணக்கம், நான் உங்கள் சௌந்தர்யா. இன்றைக்கி கேரட் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 kg பாஸ்தாவை ஆயில் அண்ட் சால்ட் சேர்த்து பாயில் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நான் பாஸ்தா அடுப்பில் வச்சுட்டேன், அது ஒரு பக்கம் பாயில் ஆகட்டும். இன்னொரு சைடு கேரட் பாஸ்தா அப்படின்றதுனால 2 கேரட் எடுத்துக்கலாம், ஒரு பெரிய ஆனியன், ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய். ஸோ காய்கறி எல்லாம் நல்லா நறுக்கி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக நறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ மீடியமான சைஸில் நறுக்கிக்கலாம். ஏன்னா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மீடியமான சைஸில் வெங்காயம், கேரட் எல்லாத்தையும் நான் அரிஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு இது மூணுத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டு, அடுத்து ஒரு காஞ்ச மிளகா, காரம் கம்மியாக வேணுன்றதுக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் சேர்க்குறேன். அது எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் தீஞ்சிடக்கூடாதுன்றதுனால அதை எடுத்து வச்சுட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கேரட்டையும் அந்த காஞ்ச மிளகாவையும் நான் சேர்த்துடுறேன். அது கூடவே கொஞ்சம் உப்புத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். காய் வதங்குற டைமில் பாஸ்தா வெந்துருச்சு. ஸோ பாஸ்தாவை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பாஸ்தா வடிச்சிட்டோன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும், ரொம்ப குழன்னு ஆகாது. அதுக்கப்புறம் வதங்கின காயை இன்னொரு தட்டில் மாற்றிட்டு அதுலேயே அந்த கடாயிலே சமைச்ச கடாயிலே நான் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம், கேரட்டை விழுத நல்லா அரைச்சிக்கிறேன். இந்த சட்னியை நீங்கள் இட்லி, தோசை கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கேரட் பாஸ்தா ரெடி. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் அடுப்பை மூடி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேரட் பாஸ்தா ரெடி ஆகிடும். பிள்ளைங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் நிறைய குக்கிங் வீடியோஸ்க்கும் கிட்ஸ்க்கான பேரண்டிங் டிப்ஸுக்கும் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.